போன்ல புக் பண்ணாலும் சிலிண்டர் புக் ஆக மாட்டேக்கு. இவனை வேற காணும், வந்தா உன்ன குடிங்கலாம் பார்த்தா சிலிண்டர் காரணம் காணும், ஆளையும் காணும். இப்படி இருந்தா மனசு பக்கம் எப்படியா சமைச்சு சாப்பிடுறது? வந்துட்டான்டா, இன்னைக்கு மடக்கி பிடிச்சி வச்சு குடிக்க வேண்டாம். நில்லையா இது யோவா அண்ணாச்சி அண்ணாச்சி கொஞ்சம் நில்லுங்க அண்ணாச்சி. அந்த மரியாதை இருக்கட்டும். என்னையா வீட்டுல சுத்தமா சிலிண்டர் இல்லண்ணே, சைட்ல நமக்கு சிலிண்டர். எது சைட்லையா? அன்னைக்கு நான் ஒரு சிலிண்டருக்கு ஒரு 50 ரூபா கூட கேட்டேனே, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அண்ணா சிலிண்டர். என்ன சிலிண்டரா? வர வர கொண்டு வர ரொம்ப லேட் ஆகுது. நேற்று சொன்ன, நீ இன்னைக்கு கொண்டு வந்திருக்க. ஆமாண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, பில்லை கொடு, எவ்வளோதையும் பார்ப்போம். 1000 ரூபாய் சார். இது 1000 ரூபாயா? பில்லில் 950 போட்டிருக்கு, 1000 ரூபாய்க்கு கேட்க. அது ஒன்றும் இல்லை சார், மனக்கெட்டு சமந்து உடம்புடிக்கலாம் கொண்டு வந்து இறக்கி வைக்கிறோம். ஒரு டீச்சருக்கு ஒரு 50. இது டீச்சருக்கு 50 ரூபாயா? ஏன் அவனை கம்பெனியில் ரூபா தரல? மாதம் அவனை சம்பளம் வாங்கதில்ல, ஏன்ட்டு வந்து 50 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு இருக்க? பில்லு 950 தான் போட்டிருக்கு, அவன் தருவேன். இறக்கி வச்சுட்டு பெக்டேரி. இன்னைக்கு நான் ஏதாவது நல்லா ஏதாவது சொல்லிருப்போம்னே, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, சேர்ந்து கொடுங்கண்ணே. அன்னைக்கு டீ குடிக்க ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கேட்டதுக்கு நீ இன்னைக்கு பிச்சைக்காரன்னு சொன்னலாம். நீ இன்னைக்கு போய் சிலிண்டருக்கு பிச்சை எடுப்பா. அண்ணாச்சி அண்ணாச்சி பழசெல்லாம் ஞாபகம் அண்ணாச்சி. 50 ரூபாய்க்கு இப்போ கூட 500 ரூபா தரேன், ஒரு சிலிண்டர் வச்சுட்டு போங்க அண்ணாச்சி. 500 ரூபாயா? அப்படி வா வலிக்கு. 20,000 ஆச்சு. இது 20,000மா? பின்ன என்ன வாரணம் ஆயிரமா? அண்ணாச்சி ஒரு சிலிண்டருக்கு என்னாச்சு 20,000 ரூபா? கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அண்ணாச்சி. ஒரு சிலிண்டருக்கு இல்ல, இது வரைக்கும் உனக்கு நான் 37 சிலிண்டர் இறக்கி வச்சிருக்கேன். ஒரு சிலிண்டருக்கு 500 போட்டா 30 சிலிண்டருக்கு 18,500 ஆச்சு. இப்போ ஒரு 1,500, ஆக மொத்தம் 20,000 ரூபா. 20,000 ரூபா கொடு, உன் வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் வரும். விறகு 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 விறகு. 20,000 கொடுத்து கொண்ட சிலிண்டர் வாங்கி எரிக்கணும் எனக்கு அவசியம் இல்லையா? நான் விறகு வாங்கி எரிச்சுக்கிறேன். போயா, நான் விறகு போமா உங்களுக்கு. ஹலோ ஹலோ விறகு சார், கொஞ்சம் இங்கே வாங்கலாம் ப்ளீஸ். நீ வேணாங்க வாயா. நானே வரேன். என்னையா வேணும்? 1 கிலோ விறகு கொடு. விறகு தானையா? 40,000 ரூபா எங்கயா? 40,000மா? இருந்தா வாங்கு. அடுத்த எம்எல்ஏ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு வரேன். 20,000 40,000 20,000 40,000. யாருக்கென்ன தீங்கு செய்தே, ஏன் இந்த சோதனை? தங்கச்சிக்கு தான்